ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் ஹேண்ட்ஸோட கைப்பிடியை எப்படி சமைப்பதென்று. அதாவது பழைய ஹேண்ட்ஸோ உண்டோ பிடி உடைந்ததோ அல்லது எங்கேயாலும் காண கிடைத்ததோ இருந்தால் அதை உண்டை கொண்டு வந்து நாங்கள் எப்படி பொடி அடிச்சுக்கோறோன்னு சொல்லி பார்ப்போம். அதை நாங்கள் ட்ரோவிங் பண்ணி அதை வந்து பலகையில் வெட்டணும். அதை நான் பார்ட் 1 பார்ட் 2 வந்து 2 பிரித்து செய்தேன். ஒரு தாள் ஒன்று எடுத்து தாளும் பென்சிலோ பேனா எடுத்து எங்களுக்கு இந்த மார்க்கப் பண்ணிக்கொள்ளணும். எங்கள் என்ன அளவு கோணுமெண்டு, அதாவது கைப்பிடி. அடுத்து நாங்கள் ஈன் எடுக்க செல்ல 90 பாகைக்கு தான் எடுக்கணும். ஏனென்றால் எங்களுக்கு அப்படி அவரத்தில் 90 பாகைக்கு எடுத்தால் பலகைகளை 90 பாகைக்கு டக்காண்டு அளந்து கொள்ளலேசி இந்த வாழை யூஸ் பண்ணி மூளை மட்டும் தேடி தேடி ஈக்காம. நாம் அந்த வார பாயிண்ட்டுகளை எழுதி அதுக்கு மேலே இப்போ பாயிண்ட்டுகளுக்கு மேலே அதாவது கோட் அடிக்கி பவடத்துலேருந்து வந்து ஒசக்க வச்சிய பாயிண்ட்டுக்கு இது வந்து கட்டாயம் 90 பாகைக்கு ஈக்கணும். அப்படி இல்லை என்றால் எங்களுக்கு வந்து அந்த பலகையை வந்து 90 பாகைக்கு வெட்டுறதுக்கு என்னென்னால் எங்களுக்கு அது செய்யலும், அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கலந்து கோரத்துக்கு லேசான மாதிரி ஒரு வாலில் எங்களுக்கு மூளை மட்டத்தையும் எடுத்துக்கோறதுக்கு மாதிரி தான் நான் செட் பண்ணேன். சரியான அந்த அளவுக்கு வச்சு அதுக்கு பிறகு வந்து எங்களோட வால் இந்த கைப்பிடியில் எவ்வளோ இறங்கணுமென்று பார்த்துக்கோறேன். சாதாரணமாக எவ்வளோ தாழ்ப்பம் இறங்கணுமெண்டு. இப்போ நாங்கள் கீரினத்தில் அந்த அளவு வந்து நாங்கள் பலகையில் வெட்ட வேண்டிய அளவை தான் நான் கீரிக்கி அதை பிறகு வந்து அதை நாங்கள் டார்க் ஆகிக்கோறேன். அந்த நார்மலாக மெல்லிய கீரை மாற்றிக்கோறேன். இதில் இதை நாம் வந்து பலகையில் வெட்டுற மாதிரி லேசாக காட்டுன்னு இதே விட விலங்கு வந்து பலகையில் செஞ்சு காட்டினாள். ஈஷா நாம் வந்து நார்மலாக வந்து சும்மா ட்ரோவினோட ஈரி காட்டுவேன். இது சரியான முறை ட்ரோவின் அல்ல, அதாவது சும்மா விலங்கத்துக்கு மாதிரி. இந்த மாதிரி நாங்கள் கீரிக்கோரை பலகை வெட்டு அந்த மாதிரி தான். அதாவது எல்லாம் நேர்கோட்டில் தான் நீக்கி வெட்டுறதுக்கு. அதை வந்து கீரிக்கோரில் அது நாங்கள் வந்து ஒரு மார்க் கொண்டு பண்ணி வச்சுக்கி அந்த மார்க்லேருந்து தான் அதுக்கு இங்கே தான் கைப்பிடி அடிக்கிறதுக்கு அது எங்களுக்கு அந்த கைப்பிடியில் அதை உள்ளுக்கு இறங்க அளவைத்தான் அது சாம்பலாக கீறி வச்சுக்கி. இந்த இடத்துல நாம் வந்து ரவுண்டாக இது சித்திரம் கீரை மாதிரி கீரினத்துக்கு அதுக்கு ஒரு சிஸ்டம் ஈகி. அந்த சிஸ்டத்தை நான் இதில் போடுவேன். அதுக்கு வட்டாரி ஓணும். வட்டாரியில் வந்து ரவுண்ட் 2 கீரி அந்த 2க்கும் கோடு அடிக்கிறதுக்கு மாதிரி.
இப்படி தாளில் கீறு என்னாண்டால் இதை தாளை வச்சு எங்களுக்கு அச்சாக யூஸ் பண்ணுறதுக்கு பலகையில் என்னாண்டா 2 பக்கமும் ஒரே மாதிரி வெட்டிப்பட வேணும் சொல்லிட்டேன். இது நான் கையாலே கீறுக உங்களுக்கு வந்து நான் வேறவா கீறி காட்டுவேன். இதை வந்து நான் வேறொரு கொப்பியில் அதே மாதிரி கீறி கொண்டீக்கி அதை வந்து நான் என் வட்டாரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் போதா ஆனாலும் கீறி காட்டுவேன். இது வந்து அங்கங்களே அட்ஜஸ்ட் ஆகுது. இந்த மாதிரி ரவுண்ட் ஒண்டா கீறணும். அதாவது ஃபுல் ரவுண்ட் ஒன்று இருந்தாலும் பரவாயில்லை, ஹாஃப் இருந்தாலும் பரவாயில்லை. நான் ஃபுல் 2 கீறி காட்டுவேன். அந்த 2 ஏன்டா இந்த வட்டாரியில் வந்து எனக்கு சிரமம். இந்த இப்போ இதை வச்சு இந்த 2 இதுக்கும் கோட் அடிக்கணும். இந்த மாதிரி இப்படி எங்களோட கையை உள்ளுக்கு போட்டு பிடிக்கிய இதை செஞ்சு கொள்ளையிலும். சிலவங்களுக்கு என்னாண்டால் சித்திரங்கீரை மாதிரி கீரை கஷ்டமானவங்களுக்கு மீக்கி அவங்களுக்கு லேசான கிரமே தான் இது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கிரமே அண்டு என்னத்துக்கு அது கிரமே அண்டு என்னால் அது வேறு மொழி. இந்த சிஸ்டம் இப்போ நாங்கள் அதை இந்த மாதிரி கீறி எங்களுக்கு இதை செட் பண்ணி கொண்டு பிரிக்குது. இப்போ நாங்கள் இதுக்கு வந்து இந்த பின்பக்கம் என்ன டிசைனுக்கு ஒன்றுமனு சொல்லி எங்களுக்கு தேவையாயிருந்தால் அழகுபடுத்திக்கொள்ளோ மேலும் அந்த மாதிரி இந்த மாதிரி அழகுக்கு வெட்டிக்கோறேன்னால அழகுக்கு வெட்டிக்கொள்ளோ மேலும் எல்லாருக்கும் அது கஷ்டத்தால் நான் ஈஸியான முறை ஒன்றே காட்டுவேன். இந்த முறையில் வந்து இப்போ நான் கீறினது அந்த இதுக்கு வெட்டி கொண்டேன்னால் எங்களுக்கு அழகாக ஈக்கும் வால். நாம் வந்து அதை அழிக்கி என்னென்றால் அப்படி வெட்டுறது எல்லாருக்கும் கஷ்டம். என்னென்றால் அதுக்கு வந்து ஒன்றோ ஜிக்ஸோ வேணும், இல்லாட்டி கோப்பின்ஸோ வேணும். அது தேடிக்கொள்ள சிலவங்களுக்கு கஷ்டம். ஏன்னாண்டா எல்லாரும் இந்த வேலையில் செய்தண்டு இல்லை. இது நாலேஜ் எடுக்கிறதுக்கு தானே இது பொதுவாக இந்த வீடியோவில் பார்க்கு. நான் வந்து இதால் வந்து க்ராஸ் பண்ணி இந்த மாதிரி லேஸ் ஆகிக்கோறேன். எல்லாம் நேர்கோட்டில் வெட்டிக்கொள்ள எல்லாம் நேர்கோட்டில் வெட்டேன். வளைச்சி கிழிச்சி வெட்டாமல் இது நேர்கோட்டில் இப்படி வெட்டு. அது வந்து நான் ரவுண்டாக கீறி காட்டி ரவுண்ட் வெட்ட முன்னுக்கு ரவுண்ட் ஆக்கிக்கோரணும். இது அழித்தால் ஒரு டிசைன் வார என்னன்னு கேட்டால் நாங்கள் இப்படி வெட்டினால் இந்த டிசைனில் எங்களுக்கு இந்த வாழை ரவுண்டாக்க ப்ராப்ளமான என்னால் அதுக்கும் ஒரு வழிக்கு அதை நான் சொல்லித்தரேன். இது இந்த ஸ்டைலில் தான் வந்திக்குது. இப்படி சரி வீசாமல் இதை செஞ்சு போகிறதுக்கு தான் எங்களோட நோக்கம். எல்லாம் நேர்கோடு லேசாக வெட்டையிலும் இந்த இடத்துல வந்து எப்படி கோனர் ஒன்று அகப்படுது. அந்த கோனரை நாங்கள் செய்த வேலை அப்படி ரவுண்டுக்கு வெட்டிக்கொள்ள விடுமே. அந்த ரவுண்டை நாங்கள் கையால் கீறிட்டு அந்த அளவுக்கு வெட்டுக நேர்கோடாக. அப்போ அந்த முக்கோணி துண்டு வைத்து போனால் இது கொஞ்சம் தான் மிச்சம். இப்போ இதை வந்து நாங்கள் எங்களோட ஃபைல் அதாவது அறத்தாலையோ ஏங்கல் கிரைண்டரை யூஸ் பண்ணி மணல் தாளை ஒட்டி எங்களுக்கு இதை யூஸ் பண்ணி எங்களுக்கு இதை ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கொள்ள இயலும். கொஞ்சம் இந்த அறத்தால்
பிடிச்சி ரவுண்ட் ஆக்கேலும். இப்போ இந்த ஸ்டைலுக்கு தான் இது வரும். இப்போ நான் இது அச்சை வெட்டி எடுத்தீங்க. இந்த அச்சை வச்சு தான் நாங்கள் பலகையில் கீறுங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பலகையில் கீறி பலகையை வெட்டுற மாதிரியே 2வது வீடியோவில் காட்டுங்க. இந்த ஸ்டைலுக்கு தானே இது வரேன். ஏனென்றால் அடுத்த டிசைன் போட்டு நான் அடித்து காட்டுவேன். அது அதை காட்டுதல் எல்லாருக்கும் அது செய்ய கஷ்டம். ஏனென்றால் இது வந்து வேஸ்டேஜ் ஆகுக. இந்த வேஸ்டேஜ் என்னால் இது பொடி உடஞ்சி அப்படி சொல்லி வீசிய ஹேண்ட்ஸோண்ட சமைச்சு போகிறது தான் இதோட நோக்கம். உங்களுக்கு வேணுமென்றால் இப்போ தானே கீறி கொண்டனால் தடி பிறகும் வெட்டி கொண்டு எங்களுக்கு அச்சை வச்சு ஸ்டில் அடித்து கொள்ளணும். இந்த இடத்துல ஆணி வாருண்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் 2வது வீடியோவில் சந்திப்போம். பாய்.